மீட்கப்பட்டவர்கள் என்றென்றுமாய் மீட்பரிசுவை வாழ்த்திடுவார். மீட்கப்பட்டவர்கள் என்றென்றுமாய் மீட்பரிசுவை வாழ்த்திடுவார். கல்வாரி நேசர் அருமை நாதர் அவரை வாழ்த்தி வணங்கிடுவே. கல்வாரி நேசர் அருமை நாதர் அவரை வாழ்த்தி வணங்கிடுவே. இயேசு மகாராஜன் வானமீதில் வருவார். கூட நானும் போயிடுவேன் சீரன்மாரே. கூட நானும் போயிடுவேன் சீரன்மாரே. இயேசு மகாராஜன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 14 வரை, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 10 வரை. தியானத்திற்கான தலைப்பு நிறைவேறும் அநாதி திட்டம். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே விற்று போட்டார்கள். ஆதியாகமம் 37-36. ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஏதோ ஒன்று நன்மையாக இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்வது அந்தந்த சந்தர்ப்பங்களில் கடினமாகவே இருக்கும். அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய குறுகிய பார்வையே என்றால் மிகையாகாது. அவ்வப்போது நாம் சந்திக்கும் சூழ்நிலைகளுக்குள் நாம் சிறைப்பிடிக்கப்படுவதால் அதற்கு மேலே நம்மால் சிந்திக்க முடிவதில்லை. தூர பார்வையில் கூட நமது கண்களால் ஓரளவு தூரத்தை தான் பார்க்க முடியும். அதற்கு அப்பாலும் ஆச்சரியங்கள் உண்டு என்பதை மாம்ச கண்கள் காண முடியாது. அதை பார்க்க நமக்கு விசுவாச கண்கள் தேவை. ஆனால் தேவன் தூர பார்வையுடையவர் மட்டுமல்ல, அவர் முடிவையும் தமது கரங்களில் கொண்டிருக்கிறவர். ஆக அவருடைய கண் பார்வையுடன் நமது பார்வை இணையும் வரையிலும் நமக்கு யாவும் குழப்பமாகவே தெரியும். யோசேப்புக்கு நடந்தது மிகுந்த அநியாயமே. சொந்த சகோதரர்களே எதிரிகளாக மாறினார்கள். அவரை குழிக்குள் போட்டு காப்பாற்றி எப்படியாவது தகப்பனிடம் தம்பியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைத்த மூத்தவன் ரூபனை கூட சகோதரர்கள் ஏமாற்றி விட்டார்கள். தங்களுக்கு எரிச்சலூட்டிய யோசேப்பின் பலவர்ண அங்கியை ஆட்டு இரத்தத்திலே தோய்த்து தகப்பனிடம் அனுப்பி அவரையும் ஏமாற்றி விட்டார்கள். யோசேப்பும் அவர்கள் கண்களுக்கு மறைந்து விட்டான். ஆனால் கர்த்தரோ யோசேப்பின் வாழ்வில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார் என்பதை யார் அறிந்திருப்பார்? யோசேப்பு எகிப்துக்கு போக வேண்டியது தேவனுடைய அநாதி திட்டத்தின் ஆரம்ப புள்ளியாக இருந்தது. யோசேப்பு எகிப்துக்கு சென்ற விதம் தனிப்பட்ட விதத்தில் யோசேப்புக்கு சோதனையின் பாதையாக இருந்தாலும் கர்த்தர் ஆபிராமுடன் செய்த உடன்படிக்கையின் ஆரம்ப புள்ளியே யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டதன் ரகசியம் என்பதை இன்று நாம் அறியக்கூடும். ஆபிராமுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லாத போது அவருடைய சந்ததியை பெருக பண்ணுவதாக வாக்களித்த கர்த்தர், உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்று வாக்களித்தார். ஆக இஸ்ரவேல் சந்ததி அந்நிய தேசத்துக்கு போக வேண்டியதும் திரும்பவும் கொண்டு வரப்படுவதும் கர்த்தர் மனுக்குலத்துக்கு ஏற்படுத்திய ரட்சிப்பின் நிழலாட்டமான செயற்பாடாக அன்று செயலாற்றப்பட்டது. அதற்கு ஆரம்பமாக யோசேப்பு அந்நிய தேசமாகிய எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்பதை இன்று நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது என்று பவுலுடன் சேர்ந்து நாமும் தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஜெபம் செய்வோம். தகப்பனே, எங்களது வாழ்வில் நீர் கொண்டுள்ள அநாதி திட்டம் நிறைவேற எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆமேன்.